ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி டேயில் நம்ம எந்த மாதிரி டேயை ரொட்டீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு இன்றைக்கி தோசை மாவு காலியாக போச்சு. காலியாக போனதுனால இனி மாவு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி உளுந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை இனி கழுவி சுத்தம் பண்ணி ஊற வைக்கணும். இது இப்போ ஒரு பக்கமாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு கூட்டு வைக்க போகிறேன். புடலங்காய் பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறேன். கிழங்கை இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கிழங்கை சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். நான் அன்றைக்கி குக்கரில் போடலை, சும்மா பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இது இருந்து ஒரு பக்கம் வேகட்டும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும். இது கொஞ்சம் வேகாத கிழங்கு மாதிரி தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ இது இருந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு, புடலங்காய்க்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி எடுத்துக்க போகிறோம். நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். போட்டுட்டு இப்போ பருப்பை நம்ம புடலங்காயிலே போட்டுடலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புடலங்காய் பருப்பு, அதை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கிழங்கு வேகிறதுக்கு ஏற்கனவே டைம் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல, அந்த டைமில் நான் புடலங்காய் கூட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மீன் தான் இருக்குது, அந்த சட்டியில் மீன் கூட்டு தான் இருக்குது. அதை தான் நான் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நமக்கு கிழங்கு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அது ரெடி ஆச்சுது. அதை நல்லா மசிக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ கிரைண்டரில் மாவு போட்டாச்சு. அரிசி போட்டு நல்லா அரைஞ்சிட்ருக்குது. மத்தியானம் 1 மணி. அந்த டைமில் தான் நமக்கு தெருவில் நம்ம தெருவில் முதல்வரின் குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அக்கா வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட ரேஷன் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து ரேஷன் கார்டை பதிவு பண்ணிவிட்டு இருந்தேன். அப்போ இதில் உட்காந்துருந்து சாப்பிடட்டுமா அப்படின்னாங்க. அப்போ சரிக்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா நேரம் போச்சுது. அந்த டைம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நேற்றைக்கு துவச்சி காய போட்டிருந்த துணியை எடுத்துகிட்டு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துணியை மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இன்றைக்குள்ள டே ரொட்டீன் ஆச்சுது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.